போன போக்கில் கருணை காட்டக்கூடாதா? இந்த சமுத்திரத்துல காணாம கரைஞ்சி போயிட்டு சொல்லாம சொல்றியா? வாழ்க்கையில எவ்வளவோ தொல்லைகளை அனுபவிச்சாச்சு, பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சாச்சு. இந்த ஓயாத அலைகள் போல ஓயாத பிரச்சனைகள். சின்ன வயசுல மனசுல தெம்பு இருந்தது, உடம்புலையும் தெம்பு இருந்தது, பிரச்சனைகளை ஓரளவு சமாளிக்க முடிஞ்சது. ஆனா எப்படி இந்த அலைகள் ஓயறது இல்லையோ அது போல என்னுடைய பிரச்சனைகளும் ஓய மாட்டேங்குது. இப்ப வயசாச்சு, மனசுலையும் தெம்பு இல்லை, உடம்புலையும் தெம்பு இல்லை. சாய்னா, இதோ நான் இதுக்கெல்லாம் ஒரே வழி, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னா ஒரே வழி, தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். இதோ இந்த சமுத்திரத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்பா சாய்நாதா, இந்த நொடியே நான் என்ன உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதோ வருதே இந்த பெரிய அலை, இந்த அலைய உன்னுடைய திருவடியை நினைச்சு நான் சரணடைகிறேன். இதோ வரேன், இதோ வரேன், இதோ வரேன், இதோ வரேன், இதோ வரேன், இதோ வரேன், இதோ வரேன். என்ன என்னது? யாரு? யாரு? நீங்க யாரு? நீ யாரு? என்ன கொள்ளைக்காரனா? என்ன கொள்ளையடிச்சு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கின்னு வரலான்னு பாக்குறியா? இந்த பாரு, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நானே தற்கொலை பண்ணிக்கலாம் தான் போயிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. என்ன இது மிஷின் சத்தம் கேட்குறது கரகரன்னு? என்ன இது? ஐயா வணக்கம். நான் தாங்கள் என்பது போல உங்களுக்கு தீங்கு செய்ய இவ்விடம் வந்தவில்லை. நான் வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு நட்பு நாடி வந்திருக்கும் பிரயாணி. தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தான் பைத்தியம் நினைச்சேன், உனக்கு பைத்தியம். ஆமா, ஏதாவது டிராமால நடிச்சு அப்படியே இந்த வேஷத்தோடு வெளில வந்துட்டியா? செந்தமிழ்லாம் பேசுற. சற்று பொறுங்கள். நான் வந்திருப்பது தமிழ்நாடு தானே? ஆமா. நான் பேசுவது உங்கள் மொழி தமிழ் மொழி தானே? ஆமா. இப்ப புரியுது, இப்ப புரியுது. இப்ப எனக்கு ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன் ஓகேயா சார்? இப்ப புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இது இந்த சினிமாலெல்லாம், இந்த டிவிலெல்லாம் ஒரு ஷோ காட்டுவான், கேண்டட் கேமரான்னு. இந்த ரோட்டில் போகிற வரவாழ்கிட்டெல்லாம் ஏதாவது வம்பு இழுப்பாங்க. அவங்களாம் பேன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த கேமராவை காட்டுவாங்க. இது பாரு, உங்கள் விளையாட்டுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்கணும், நான் போயிட்டே இருக்கேன், என்னை விட்டுரு. சார் நம்புங்க சார், நான் சத்தியமாக வேற கிரகத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட ஸ்பேஸ்ஷிப் கடலுக்குள்ளே இறங்கும் போது நீங்கள் கடலை நோக்கி வந்துட்டு இருந்தீங்க. நான் கடல் மேலே நடந்து வர்றேன், பார்த்தீங்க தானே? ஆமாம், ஏதோ ஒரு ஊதா கலரில் அப்படியே மினுக்குன்னு ஏதோ ஒன்று இறங்கிட்டு, ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இறங்கிட்டு அந்த அலை மேலே அப்படியே நான் கண்ணை மூடி கண்ணாடிட்டு அப்படியே நீ நடந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு செந்தமிழ்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன். அப்போ நிஜமாவே நீ வேத்து கிரகவாசியா? ஆமாம் சார், நான் மாரியஸ்ங்கிற கிரகத்திலேருந்து வந்திருக்கேன். நான் பூமிக்கு வந்து சந்திக்கிற முதல் உயிர் நீங்க தான். என்ன ஐரணி பார்த்தியா? நான் உயிரை விடலான்னு நினைச்சப்புறம் முதல்ல சந்திக்கிற உயிர் நீ தான். ஆமா, நீ உயிர் தானே இல்லை மெஷினா? ஆமா, உங்க கிரகம் எங்க இருக்கு? மனிதர்கள் கேள்வி கேட்டு அறிவை வளர்த்து கொண்டவர்கள்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா அது உண்மைன்னு புரியுது. உங்க கேள்விகளுக்கெல்லாம் உங்க பாஷையில பதில் சொல்லணும்னா நான் ஒரு 2 கட்டம். அதாவது நான் சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாட் வெர்ஷன் 2.0, ஹியூமனாய்ட், சூப்பர் ஹியூமன்னு சொல்லலாம். ஆனா உங்களை மாதிரி ஜீவன் கிடையாது, அதனால சாவும் கிடையாது. என்னோட உடம்பு சிந்தட்டிக் டைட்டானியம் அலாய். உங்க பூமி கணக்குப்படி நான் 20,000 வருஷம் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன். எனக்கு அழிவே கிடையாது. 20,000 வருஷம் டிராவல் பண்ணி வந்திருக்கியா? சாவே கிடையாதா உனக்கு? ஐயோ, பூமியில் சாவே கிடையாதுன்னு நினச்சா, அதுவும் எனக்கு சாவே கிடையாதுன்னு நினச்சா, அப்புறம் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அளவே கிடையாதுப்பா. ஐயோ, பயமாக இருக்கு. எங்களுக்கு அந்த பயம் எதுவும் கிடையாது. ஏன்னா எங்களுக்குன்னு தனி எண்ணங்கள் கிடையாது.
எங்களுக்கு அப்படியே ஏதாவது தனி எண்ணங்கள் தலை தூக்கினா எங்க தலைமை எங்களை செயலிழக்க வச்சிரும். அது ரொம்ப கொடுமையான உணர்ச்சி. ஆமா, உண்மையை சொல்லு. நீ எதுக்காக வந்திருக்க? இந்த பூமியை அழிக்க தானே வந்திருக்க. நான் இந்த சினிமாலாம் பார்த்துருக்கேன், அப்படித்தானே? இல்ல சார், நான் பூமி அழிக்கலாம் வரல. நான் பூமியில கொஞ்ச நாள் தங்கி மனிதர்களோட வாழ்க்கை முறையெல்லாம் கத்துக்க வந்திருக்கேன். என்ன உங்களோட தங்க அனுமதிக்கணும். என்னது? என்னோட தங்க அனுமதிக்கணுமா? என்னோட தங்கத்துக்கா? என்ன விளையாடுறிய? இந்த பாரு, எங்க வீட்டில் வந்து என்னோட தங்கி இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரே நாளில் ஓடி போடுவேன். சரி, அது மட்டும் நீ யூஸ்வலாக அந்த சினிமாலாம் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த ஏலியன்ஸ் எல்லாம் நார்மலாக அமெரிக்காவில் தான் வந்து இறங்குவா. நேரம் பிரசிடெண்ட்டை போய் பார்ப்பாளே. நீ என்ன இங்கே இந்தியாவில் அதுவும் ரெப்ளிகேனில் வந்து இறங்கியிருக்கேன். நான் சாதாரண மனுஷங்களோட பழகி அவங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். உலகத்துல மனித வாழ்க்கை முறையில இந்தியா தான், அதுவும் குறிப்பா தமிழ்நாடு தான் முன்னோடிங்கிறதுனால நான் தமிழ்நாடை தேர்ந்தெடுத்தேன். ஏலியனுக்கெல்லாம் நம்ம நாட்டு பெருமை அருமையெல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு தான் தெரியல. இந்த பர்பா, நான் இருக்கிறது ட்ரிப்ளிகேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் லோ மிடில் கிளாஸ் பீப்புள். நீ வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒரே பிரச்சனை ஆகிடும். எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் அந்த பிரச்சனைகளை உன் பிரச்சனையை கவனிக்கிறது எனக்கு டைம் கிடையாதுப்பா. என்ன ஏன் நீங்க பிரச்சனையா பாக்குறீங்க? உங்க பிரச்சனைகள்லாம் தீர்க்க வந்த சக்தியா பாருங்க. எனக்கு எக்கச்சக்க சக்தி இருக்கு. நீங்களே பாத்தீங்க, என்னால நினைச்ச நேரத்துல நினைச்ச பாஷையை பேச முடியும், நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. எல்லாருடைய கேள்விகளையும் சமாளிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன கூட்டிட்டு போங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வந்து அழைச்சிட்டு போறேன், எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ இதே ரூபத்துல வரக்கூடாது. இந்த ரூபத்துல வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாம் சந்தேகப்படுவாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இவங்கெல்லாம் உன்னை பார்த்த உடனே பயந்து போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய நியூஸ் ஆகிடும். அது அப்புறம் நியூசன்ஸ் ஆகிடும். அப்புறம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு வந்து என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, என் குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுற, இந்த உருவத்தை மாற்றிக்கோ. நீ தான் எல்லா உருவம் மாற்றலான்னு சொன்னீங்க. ஒரு ஒரு மனுஷ ரூபம் எடுத்துடும். அதுலேயே நீ என்ன பண்ணுற, ஒரு ஆண் ரூபம். அவன் நீ ஆனா பொண்ணு? எங்களுக்குன்னு ஜெண்டர் கிடையாது, எங்களுக்குன்னு ஐடென்டிட்டி கிடையாது. வேணும்னா ஆம்பளையா மாறிக்கலாம், இல்ல பொம்பளையா மாறிக்கலாம், எப்ப வேணா எது வேணா மாறிக்கலாம். இல்ல அதுக்காக கேட்கல, உனக்கு தொட்டுட்டேனே அதுக்காக கேட்டேன். சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ற, ஆண் ரூபமே எடுத்துக்கோ. நான் கேட்டா எல்லாரும் என்னுடைய தூரத்து வரவு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே. ஆமா, நீ ஏதோ பேர் சொல்லி, என்ன பேர் அது? சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பாட் வெர்ஷன் 2.0, சுருக்கமா SAI 2.0. ஓ, சாய் 2.0. சாய், அப்ப சாய்நாதா, இப்பதான் தெரியுறதே நீ எதுக்கு இன்னைக்கு பீச்சுக்கு வர வச்சேன்னு. அப்பா, என் உயிரை காப்பாற்றிட்டேன். ஆனால் உன்னை சாயினே நினச்சிக்கிறேன், உன்னை சாயினே கூப்பிட்றேன். ஆமாம், நீ வயசில் என்னோட ரொம்ப பெரியவன், 20,000 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் வாங்கன்னு போன் கூப்பிடணுமா, இல்லை சாயின்னு கூப்பிடணுமா, இல்லை நீ வா போன் கூப்பிடலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, என் பேர் சாயா, நீ வாவா? சாய்தா, இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ளே மச்சா மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கூட்டம் போட்டுக்கின்னு வர 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 பிரதர் ஹெல்மெட் புதுசாப்பா சோங்க ஆகிதுப்பா. சார் குட் மார்னிங் சார். பார்க்க ரீச் ஆண்டாங்கிறீங்கோ, பீச் ஆண்ட கூட்டம் போடலாம் தெரியாதா சார்? என்ன சார் நீ குட்டிக்கார வயல, உனக்கு கர்நாடிக் மியூசிக் வருகிறது என்ன பெரிய டிஎன் கிருஷ்ணா நினைப்பேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, குடிகாரெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் குடிக்க காட்டி இங்கே கவர்மெண்ட்டே நடக்காதுண்ணா. அப்பல குப்பத்தில் இப்போ கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க. நான் கூட போய்க்கினுக்கிறேன். நீ காண்டி பாரு, அத்த வருஷம் மியூசிக் அகாடமியில் என் கச்சேரி. மியூசிக் அகாடமி நீ பாட போற அத்தை விட பீடி வலிக்கணும், பத்தி பிடிக்குதா? குடிகார ஒண்ணு கிடையாது போட. இன்னாக நீ டப்போல் டப்போல்னு கோவத்தவனுக்கு பேச்சுவார்த்தை நடத்த சொல்ல பிச்சுக்கின்னு போற கூட்டணி கட்சியாட இன்னமா கோவப்பட்டுக்கு நிக்கிற நீ. செட் ஆகாது செட் ஆகாது. பிரதர் ஹெல்மெட் பிரதர், வத்தி பிடிக்குதாப்பா? பீடி பீடி வட்டி போட்டீங்கன்னா ஓ இங்கிலீஷ் தெரியாதா? பீடி வலிக்க நெருப்பு பொட்டி வேணும்பா. நெருப்பு நெருப்பு தோட்டா, உனக்கு நெருப்பு வேணுமா? இந்தா இந்தா இந்தா
ஐயோ அம்மா ஆத்தாடி பிசாசே. சாய் சாய் என்ன இது பாருங்க, இன்னொருத்தர் வரதுக்குள்ள முதல்ல உருவத்தை மாத்துங்க. இந்த உருவம் வேண்டாம், ஒரு ஆண் உருவம் எடுத்துக்கன்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி இனிமே யாரையும் பயமுறுத்தாதீங்க. அப்படியா? இந்த உருவம் ஓகேயா? என்ன அது மீனவ மாதிரியே இருக்காம இருக்கு? இந்த உருவம், ஐயோ இந்த உருவம், ஐயோ இந்த உருவம், இந்த உருவம், இந்த உருவம். நான் சொன்னதை எல்லாம் இந்த மனுஷன் நம்பி அவர் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. நான் யாருன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன். நான் உங்க பூமிக்கு மாரியஸ் கிரகத்துல இருந்து வந்திருக்கிற ஏலியன். எங்க மாரியஸ் கிரகத்தோட சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழந்துகிட்டே வருது. இன்னும் 50,000 வருஷத்துல அது எங்க கிரகத்தை விழுங்கிடுங்கிறதுனால எங்களுக்கு இன்னொரு கிரகம் தேவைப்படுது. அதற்காக எங்க தலைமை தேர்ந்தெடுத்த கிரகம் தான் இந்த பூமி. இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களையும் அழிச்சு இந்த பூமியை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரதான் என்னோட மிஷன். நான் வந்த ஸ்பேஸ்ஷிப் கடலுக்கு கீழே பத்திரமா இருக்கு. ஆனா இன்னிலிருந்து 30வது நாள், அதாவது மே 11, 2024 அது வெடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் அழிஞ்சிடும். இந்த உலகம் முழுசும் என் கையில வந்துடும். என் மிஷன் முடிஞ்சதும், என் சிக்னல் கிடைச்சதும், என் கிரகவாசிகள் மொத்தமா கிளம்பி இந்த பூமியை ஆள வந்துருவாங்க. இந்த 30 நாள் மொத்தமா அழிய போற இந்த மனிதர்களோட தங்கி இவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறேன். சர்வைவல், ரீப்ரொடக்ஷன், இந்த 2 மட்டுமே இந்த மனுஷங்களோட தேவைன்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு வீக்கான இந்த மனித ஜந்துக்கள் இந்த பூமியில இவ்வளவு வருஷம் எப்படி சர்வைவ் பண்ணிருக்காங்கன்னு நானே தெரிஞ்சுக்க போறேன். I'm a symbiotic parasite bot. இந்த மனுஷங்களோட இருக்கிற இந்த 30 நாளுக்குள்ள இவங்களோட இன்டெலிஜென்ஸ், பவர், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குவேன். This knowledge about human race will help my planet beings to survive better on this earth. What makes this weaker human race so powerful? கிளம்பி பீச்சுக்கு போனேன்னு சொன்ன மனுஷன் மணி 12 இன்னும் வரல. எனக்கு வேற மாதிரி இருக்கு. போகும்போதே என்னவோ முனங்கிட்டு போனார் வேற. ஹே ரமேஷ், ரமேஷ் இங்க வா கொஞ்சம். ஏண்டா எனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அப்பா 8 மணிக்கு வெளியில போய் 12 மணி ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. எப்ப பாரு போனு, ஃப்ரெண்ட்ஸு, அரட்டை. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. ரொம்ப வருத்தப்படாதம்மா. அப்பா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பேன். இந்த கூட்ட டக்குன்னு வந்துருவேன். வந்தா நான் கதவை திறக்கிறேன். ஆமா, அப்பா வெளில போனப்புறம் ஐயோ வெளில போயிட்டாருன்னு வருத்தப்படு. ஆத்து வந்தப்புறம் ஏன் வந்தீங்க, எங்க போனீங்கன்னு அவரையே பிடிச்சி நல்லா திட்டு. எனக்கு என்னமோ உனக்கு பயந்துனே தான் அப்பா என்னமோ ஆத்து வராம இருக்காருன்னு தோன்றது. அப்பா வந்து போல இருக்கு. சரி சரி, அப்பா தானே டெய்லி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்பா பா, அம்மா நீ வரலன்னு அழுது தீத்துட்டா. அதான் வந்துட்டேனடா. படா மறக்கதான். நீ இன்னும் தூங்கலையா நீ? சரி நீ ஒன்று பண்ணி போ, தூங்குறவங்கள எழுப்பு, உடனே எழுப்பு. என்னங்க உங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டீங்க. செல்போன் வேற ஸ்விட்ச் ஆஃப். நம்ம வீடு தான். வாங்க வாங்க. என்னடி சொன்ன? நம்ம வீடு. உங்க பாட்டுக்கு நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சொல்லாம கொள்ளாம. பாட்டோட கொல்லடி பாட்டோட வந்திருக்கேன். இவர் சார் பேரு சாயி. நான் சமுத்திரத்துக்குள்ள போகலான்னு நினச்சி போகும்போது அப்படியே ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்தது. அப்படியே அந்த அலை மேலே எழுந்து நடந்து வந்து கண்மூடி கண்டுறதுக்குள்ளே முன்னாடி வந்து நின்னாரு. நான் தான் சாயின்னு பேர் வச்சு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தேன். என்னங்க என்னடா சரி சரி வளர்றாரு? யார் இது? முன்ன பின்ன தெரியாத ஆளெல்லாம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாருடா ரமேஷ், எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீ போய் மாமா அகிலா எல்லாரையும் கூட்டிட்டு வா. சீக்கிரம் போடா, போய் கூட்டிட்டு வாடா. அப்பா யார் பாது? இந்த பழைய ஜெமினி கணேசன் சாயலா?
அதுவும் பைஜாமா வச்சிருப்பால இந்த நேரத்துல. சரி 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 நான் யாரு இது பையன்? மிட் நைட் மசாலா பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. சரி 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 நான் கிளியரா சொல்லலைன்னு நினைக்கிறேன். இப்ப கிளியரா சொல்றேன். சார் பேரு சாயி. நான் தான் இவர் அழிச்சுன்னு வந்தேன். இவர் வேற கிரகத்திலேன்னு வந்திருக்காரு. என்ன சார் செவ்வாய் கிரகமா? மாரியஸ் கிரகம் ட்ரையாங்குலம் கேலக்ஸி. அதே கிரகம் தான். அந்த கிரகத்திலேன்னு வந்திருக்காரு. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மள மாதிரி வீட்டில் தங்கி மனுஷங்களை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க போறாரு. என்னடா என்ன சிரிக்கிற? ஏய் 20,000 வருஷம் டிராவல் பண்ணி அந்த கிரகத்திலே நீங்க வந்திருக்காரு. இங்க இருந்து நடைமுறையெல்லாம் கவனிச்சு ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க போறாரு. யூனோ சம்திங்? இறங்கி என் நேரம் வந்த உடனே செந்தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பார்த்த உடனே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டார். டேய் இவர்கிட்ட நிறைய சக்தி இருக்குடா. இவரால் எந்த உருவம் வேணா எடுக்க முடியும், எந்த மொழி வேணா பேச முடியும். இன்ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம வீட்டில் தங்கி இந்த 1 மாசத்துக்குள்ள நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருன்னு இருக்காரு. யாரு? பா மாரியஸ். மாரியஸ் குறுக்க சந்து, மாரியஸ் தெரு, மாரியஸ் அந்த அட்ரஸா? அட போப்பா, ஆளும் ஜாடையும் அதுவும் தாடியும் செவ்வாய் கிரகத்துல வந்தாலும் ஏதோ செவ்வாய்பேட்டையில இந்த வீட்டுல பாத்திரத்தை திருட்டு போற மாதிரி இருக்காப்பா. பாரு ஏய் யாரா நீ? டிப்பா பாருங்க பாரு. ரெடி? ஐயோ அப்பா அம்மா, ஐயோ அம்மா தொட்டா ஷாக் அடிக்குதுமா. மன்னிக்கணும், இது எனக்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ட் எதிர்ப்பு சக்தி. என்னை யாராவது தாக்க வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா உடனே இது ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நான் மியூட் பண்ணிட்டேன். நான் உங்க ஃப்ரெண்ட் எதிரி கிடையாது. அப்போ நீங்க நீங்க வேற கிரகத்துல என்ன வரீங்களா? ஆமாண்டா. முதல்ல சாய்க்கு கை கொடு. சாய் முதல்ல கை கொடுங்க ரமேஷ். ஐயோ அப்பா ஷேக் ஹேண்ட்ஸ் தான் சொன்னேன். அதுக்காக இப்படியே பயமுறுத்துறது. கவலைப்படாதீங்க, இன்னொரு கை முளைச்சிடும். டேய் ஆமா, நீங்க ஏலியன்னு சொல்றீங்க, ஆனா எப்படி பாக்கிறதுக்கு எங்கள மாதிரியே இருக்கீங்க? நீங்க எல்லாம் பயப்படக்கூடாதுன்னு மனுஷ ரூபத்துல வந்திருக்கேன். பாரு உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. சாய் இந்த வீட்டில் தங்கிறது ரகசியமா இருக்கணும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? ஏன்னா வெளியில தெரிஞ்சதுன்னா அப்புறம் வரவிடுத்துன்னு வச்சுக்கோ, போலீஸு கவர்மெண்ட்காரங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து இவரை அரெஸ்ட் பண்ணின்னு போயிடுவாங்க. அதனால இது யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கணும். தெரிஞ்சுதா? மாப்ள, சார் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்க போறான்னு சொல்றீங்க. சார் 30 நாள் கழிச்சு போறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்தாருன்னா அதை அப்படியே எடுத்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். அதுக்கு ஓகேயா? 30 நாளைக்கு அடக்கி வாசிங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா வைரல் பண்ணிக்கங்க. 30 நாள். மரகதம், இது உனக்கு. இந்த ஊர் ரொம்ப பேசுறது எல்லாம் பண்ணக்கூடாது. 1 மாசத்துக்கு வேலைக்காரியை நிறுத்தி வை. யாரும் வர வேண்டாம். ஆமா, வீட்டுல என்ன நடந்தாலும் முதல்ல ஏன் தலையை போட்டு விட்டுங்க. வேலைக்காரி இல்லாம நான் எப்படி இவ்வளவு பேர் அதெல்லாம் கவலைப்படாத. எல்லாம் சாய் பார்த்து பாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். பார்த்தீங்களா, வேலைக்காரின்னு ஞாபகம் வருது. உங்க கிரகத்துல இந்த வேலைக்காரி குடும்பம் பொண்டாட்டி எல்லாம் உண்டா? எங்களுக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. அப்புறம் எப்படி குடும்பம் பொண்டாட்டி எல்லாம்? அப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டு போடுங்க. இந்த குடும்பத்துல எனக்கு விடுதலை கிடைக்கும். சரி சாய் சார், நான் இந்த எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை நான் பாஸ் பண்றதுக்கு சும்மாப்பா, அது பாஸ் பண்றதுக்கு நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு ஹோம்வொர்க்ல நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். போர் அடிச்சா என் கூட கொஞ்சம் விளையாடணும். சாய் சார், இந்த செல்போன் ஐபேட் எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கறனால கண்ணு சரியா தெரியல. இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் கேர்ள்ஸ் எல்லாம் தர்டா தெரியறா. நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. ஐயோ சாய் சாய், எனக்கு இந்த வேலைக்காரி பிரச்சனை கூட பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிவிடுவேன். ஆனா அக்கம் பக்கத்து நியூஸ்லாம் எப்படியாவது தெரிஞ்சுடணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிவிடும். நிறுத்துறீங்களா? சார்கிட்ட எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாம எஸ்எம்எஸ் பார்க்கணும், வேலைக்காரி இல்லாமல் ரொம்ப அடிக்கணும், இதெல்லாம் தான் இருப்பாங்க. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன் கேட்டுங்க. முதல் பிரச்சனை என் கடன் பிரச்சனையை தீர்க்கணும். 6 லட்சம் ரூபாய் கடனை தீர்க்கணும். அப்புறம் அகிலாவுக்கு கல்யாணம் ஆகணும். அப்புறம் தான் மீதி எல்லாம். புரியுதா? சரி சரி, அது சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? எனக்குன்னு சாப்பாடு எதுவும் தனியா வேண்டாம். எனக்கு தினமும் ஒரு 1000 மெகாவாட் சக்தி வேணும். 1000 இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டில நான் எடுத்துக்கிறேன். நாசமா போச்சு. 1000 வாட் நாங்க எங்க போவோம்? சதன் திருட்லயே அவ்வளவு கிடையாது. இந்த பாருங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா 2 கேட்கவே கூடாது. ஒன்று கரண்ட், இன்னொன்று தண்ணி. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு வேணுங்கிற சக்தியை நான் சன்லைட்ல இருந்து எடுத்துக்கிறேன். தினமும் மார்னிங் ஒரு 1 hour ஆகும்.
சார். ஓ அப்ப நீங்க கவலையே பட வேண்டாம் சார். டெய்லி நான் துணி காய போடுறப்போ உங்களையும் கூட்டின்னு போய் காய வச்சு கூட்டின்னு வந்துடுறேன். ரமேஷ், நீ அம்மாவோட மொட்டை மாடிக்கு போய் சாய காக்கா தூக்கிட்டு போகாம பாத்துக்கோ. ஏய் அகிலா, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நீ என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. உனக்கு என்கிட்ட இருந்து எதுவும் வேண்டாமா? எனக்கு எதுவும் வேண்டாம். என்னால பண்ணிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்ல. ஹே, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? பேர் தெரியுமா? என் முன்னாடி நிக்கிறவங்கள தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அவங்க மொத்த ஹிஸ்டரி என்னால தெரிஞ்சுக்க முடியும். அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கறத முதற்கொண்டு பேர் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓ, அப்போ நான் இப்ப என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு பாப்போம். நீ என்ன நம்பல. நான் ஏதோ ஒரு அழிவு நோக்கத்தோட வந்திருக்கேன்னு சந்தேகப்படுறேன். உன்னோட பிளட்ல ஆக்சிடோசின் அண்ட் அட்ரினலின் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. என்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. Am I right? அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல. மா, நான் உள்ள போறேன். சரி சரி சரி, பேசுறதெல்லாம் போறோம். மணி 1 மணிக்கு மேல எடுத்து போய் தூங்குங்க எல்லாரும். போங்க, போ தூங்கு, போ 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 போங்க போங்க. அப்படி போ. நீ என்னடா இருப்பா. சாய் சார், நீங்க எந்த உருவம் வேணாலும் எடுக்க முடியும்னு சொன்னீங்களே, இந்த எதிர்த்த வீட்டுல மஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பாடி ஷேப் எடுக்க முடியுமா உங்களால? பாடி ஷேப் உள்ளபட நீ வந்துட்டியா? இந்த மஞ்சு இல்ல, மஞ்சுவோட மம்மி அஞ்சு மாதிரி உருவம் எடுக்க முடியுமா? நாளை காலை 5 சாய் போய் சொல்லிட்டேன். இவங்கள்ட்டெல்லாம் ஜாகிரதையா இருங்க. தப்பி தவிர நீங்க பொம்பளை உருவம் எடுத்தீங்க, உங்க கற்புக்கு நான் பொறுப்பு. ராஜேஷ் here. டேய், the great FBI agent ராஜேஷ்ட பேச முடியுமா? அப்பா சொல்லுங்கப்பா. ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, வீட்டுக்கு வந்தாலும் பேசலாமே, என்ன அவசரம்? என்னது? வீட்டுக்கு வந்து நீ 6 வாரம் ஆச்சு. ஆபீஸ்ல இருக்க இல்லைன்னா எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருக்கேன்னே தெரியறது இல்ல. இத பாருடா, உனக்கு 30க்கு வயசு மேல ஆச்சு. FBல பெரிய உத்தியோகத்துல இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, உன் டியூட்டியை நல்லா பண்ற, எல்லாம் பெருமையா தான் இருக்கு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எங்க டியூட்டியை நானும் உங்க அம்மாவும் பண்ணி முடிக்கணும்னு பாக்குறோம். அதுக்கு நீ கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிற. அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா? என் வேலை அப்படிப்பா. இப்போ என்னாலாம் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. இப்போ கூட என்னுடைய கேஸ் விஷயமா ஒரு ஆள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே என்னோட கேஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணப்பா. 2 மாசம் முன்னால உனக்கு ஏத்த பொண்களோட போட்டோஸ் டீடைல்ஸ் காமிச்சனே, அதுல யாரையோ பார்த்து சொல்றேன்னு சொன்னேன், பாத்தியா? ஒரே நிமிஷம், அந்த ஃபைல் என்கிட்ட தான் இருக்கீங்க. அந்த அந்த ட்ரிப்ளிகன் பொண்ணு அகிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாம் நேரில் பார்த்து பேசினா எல்லாம் சரியாக வந்தால் தானேப்பா மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓ, அந்த பொண்ணா? குட் சாய்ஸ், குட் சாய்ஸ். எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அடுத்த வாரமே இந்தியா போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டு வரலாம். ஏற்பாடு பண்ணவா? இந்தியா? நானா? சான்ஸே இல்லைப்பா. அப்பா வேணா ஒன்று பண்ணுங்க, அந்த பொண்ணை வேணா நியூயார்க்கு வர சொல்லுங்க. எப்போ டைம் இருக்கோ நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லடா, இவ்வளவு நீ ஒத்துக்கிட்டதே போதும். உடம்ப பார்த்துக்க, வச்சிடுறேன். தேங்க்யூ டாட். யூ ஆல்சோ டேக் கேர். ஐ லவ் யூ டாட். பை பை. Excuse me, may I come in? Yes, please. நீங்கள் you're from NASA, right? Yep. நீங்கள் ஒரு தமிழ் தானே? ஆமாம், I'm Rajan from NASA. Save Earth Mission program ஓட program lead தான். Wow, Save Earth Mission program. அப்படி பேரே வச்சிட்டீங்களா? கவர்மெண்ட் ஃபண்ட் வாங்கிட்டீங்களா? Anyway, I'm ராஜேஷ். சொல்லிட்டீங்க சார். என்னை வந்து இந்த UFO இன்வெஸ்டிகேஷனுக்காக FBIலேருந்து என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். ஓ, ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வாங்கிட்டீங்க, அதை வச்சு தான் நீங்கள் நடத்துறீங்க இல்லையா? எனக்கு பதிலடி கொடுக்குறவங்களை ரொம்ப பிடிக்கும். எனிவே, அந்த UFO பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். சார், அந்த UFO வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 நாள் முன்னாடி தேவர் ஏபிள் டு ஸ்பாட் தட். அது வந்து பார்த்தீங்கன்னா, it seems to have come with a mission to destroy the earth, sir.
Oh, really? அந்த மிஷின் அது அது அப்படி தான் டீகோட் பண்ணதில்ல, அப்படி தான் எனக்கு தெரியுது. Can I see the decoded message? ஓ ஷோர், இதோ இங்கே இருக்கு பாருங்க. Approaching planet Earth. Self-destruction code triggered. Last phase of mission begins now. Yeah. Exterminate all life 12 May 2024. Take over planet Earth. Yeah. Wow. Wow. இதுதான் அந்த சிக்னலோட அர்த்தம்னு எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்றீங்க நீங்க? Sir, it's a 3-lock encryption, but all said and done, it's very primitive. We are very confident that this is the message. ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே மிஸ்டர் ராஜன்? சொல்லுங்க. நீங்க இந்த ஹாலிவுட் படம்லாம் நிறைய பார்ப்பீங்களோ? ஏன் கேட்குறேன்னா, இந்த FBI ஆரம்பிச்ச நாள்லேருந்து UFO வந்தது, வேற்றுக்கிரவாசி தூக்கிட்டு போயிட்டான், உலகம் அழிய போகுதுன்னு இதை மாதிரி வந்த இன்ஃபர்மேஷன் ஃபைல் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன் திங், எல்லாமே ஃபால்ஸ் எல்லாம் சந்தேக கேஸுங்க, இல்லூஷன், பப்ளிசிட்டி கிரேஸ். Sir, excuse me. I'm a NASA here, this employee here, okay? Not an ordinary person on the street. ஆல் த மோர் உங்களுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமே, நாசாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமே ஒரு ஸ்டேல் ஃபேஸ்க்கு வந்துடுச்சு. இது போக ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி பிரைவேட் கார்பரேஷன் பிரைவேட் கம்பெனியோட காம்படிஷன் வேற. எனக்குன்னா நீங்க உங்க எக்ஸிஸ்டன்ஸுக்காக ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா இப்பயே சொல்லுங்க மிஸ்டர் ராஜன், இந்த கேஸ் இப்படியே முடிச்சிடலாம். ஆனா நான் ஒன்ஸ் UFO இன்வெஸ்டிகேஷன்ல சீரியஸா இறங்கின அப்புறம் அதை நீங்க கிளப்பி விடுன்னு தெரிஞ்சுன்னா you'll be in trouble, Mr. Rajan. You'll be in trouble. Excuse me. இன்ஃபர்மேஷன் சொன்னவங்களுக்கு மேலே நீங்கள் சார் இப்போ சந்தேகப்படுறீங்களா நீங்கள்? எங்களுக்கு எதுக்கு சார் சென்சேஷன்? நான் உங்களை சொல்லலாமா அப்போ டெரரிஸ்ட் நீங்கள் தான் கிளப்பி விடுறீங்க அப்படின்னு உங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்காகன்னு? என்ன சார் பேசுறீங்க நீங்கள்? ஓகே, ஜஸ்ட் இன் கேஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நவ், இஃப் யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட், தட் UFO landed at 11 AM Eastern time in Bay of Bengal. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தான் எங்களால் ட்ராக் பண்ண முடியல. ஓ ரியலி? யப். இதையா சார் நீங்கள் முதல்ல சொல்லலை? கேட்கலையே. எங்கன்னு குறிப்பாக சொல்ல முடியுமா? ஓ, குறிப்பு வேணுமா உங்களுக்கு? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இதை பாருங்க. latitude 13 degrees north, 3 minutes, 51 seconds north. Longitude 80 degrees, 15 minutes and 59 seconds. கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப படிச்சிட்டாலே தான் ப்ராப்ளம். எல்லாத்தையும் அக்யூரேட்டாக சொல்லுவானுங்க, ஆனால் புரியுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. மிஸ்டர் ராஜன், அந்த கோஆர்டினேட்ஸை ஒரு தடவை காமிங்க எனக்கு. I'll show it in the map. இந்த பாருங்க. ஓகே, ஐ திங்க் ஐ காட் இட். இது சென்னை கிட்ட தானே இருக்கு? Yeah, yes it is. நீங்க சொல்றது பார்த்தா இது உண்மையிலே நிஜமா இருந்தா இன்னும் 29 நாள்ல இந்த உலகம் அழிய போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த UFO கண்டுபிடிச்சு முடிஞ்சா அந்த ஏலியனை கண்டுபிடிச்சோம்னா நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றலாம். மிஸ்டர் ராஜன், ஐ மே நீட் யுவர் ஹெல்ப். நம்ம இன்னைக்கே சென்னைக்கு கிளம்பணும். ப்ளீஸ் ஜாயின் மீ அண்ட் ஹெல்ப் மீ. Yeah, sure. Thank you very much. ராஜேஷ் here? டேய் ராஜேஷ், இந்த மாச கடைசியில உன்னால லீவ் எடுக்க முடியுமா? அவங்கள சென்னையில இருந்து நியூயார்க் கூப்பிட விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அப்பா, நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டே நான் சென்னைக்கு போறேன். இன்னும் 1 மாசம் அங்க இருப்பேன். சாவாசமா வேலை முடிஞ்சோடனே கண்டிப்பா அந்த பொண்ணை போய் பார்க்குறேன். Are you happy now? ரொம்ப சந்தோஷம்ப்பா. போன வச்சிடுறேன். பை பை. சார், டாக்ஸ் பேயர் செலவுல இந்தியா ட்ரிப்பு, பர்சனல் ஒர்க்கும் கலக்குங்க சார். எம்என் சார், என்ன சார் எதிர் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு பேரு, ஆளையே பார்க்கறதில்ல. அதெல்லாம் இருக்கட்டும் சார். என்ன சார் நடக்குது உங்கள் வீட்டில்? என்ன இப்படி தான் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வீட்டு வராண்டில் இருந்துட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டிலேருந்து எவனோ ஒருத்தன் என் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறா போல உம்மான்னு சிக்னல் பண்ணியிருக்கான் சார். என்ன சார் நடக்குது? ரமேஷ், அப்பா
நான் அப்பா எம்எல் சார் இப்படியா சார்? ஐயோ அதே கன்றாவிதான். என்னடா இது? ஐயோ அப்பா சந்தேகமா பார்க்காதப்பா, இது என் ஸ்டைல் கிடையாது. அவர் ஒய்ஃபுக்கு கிஸ் கொடுக்குறான்னா எனக்கு என்னமோ மாமா மேல தான் சந்தேகமா இருக்கு. இருக்கும். சார் இது போகட்டும் சார். மொட்டை மாடிக்கு போய் துணி வளர்த்தலான்னு போனாக்க அப்போ உங்கள் வீட்டு மாடியிலேருந்து எவனோ ஒரு காலி பைய என் பொண்ணை பார்த்து ஏதோ சிக்னல்லாம் கொடுத்துருக்கான் சார். ஏதோ சவுண்டெல்லாம் வேற பண்ணுறான் சார். என்னடா? அப்பா இது கூட நான் இல்லை. சவுண்ட் எல்லாம் வருதுன்னா எனக்கு என்னமோ இந்த சாய் மேல தான் சந்தேகம். ஆமா சாய் சார் அவன் ஒரு என் தூரத்து உறவு சார். பேர் சாயின்னு பேர். அவன் இந்த ஹட்டா யோகாலாம் பண்ணுவான் சார். அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. நான் சொல்லுவேன் சார். உங்கள் முகத்துக்காக நான் பார்த்துட்டு சும்மா போகிறேன் சார். இது இப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா அப்புறம் நான் சிவியராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சாரி பார்த்துக்காங்க, நான் வரேன். எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சொன்னேன் சாய் தான். எங்கே அவன் சாய்? எங்கே அவன்? இல்லப்பா இங்க மாடிட்டு போய் வர என்ன சாய், சன் பாத்தெல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு சார்ஜ்லாம் ஏற்றிக்கிட்டீங்களா? எல்லாம் ஆச்சு சார். உங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து நான் பாக்குற உலகமே இவ்வளவு அழகா இருக்கே. அப்போ மொத்த உலகமும் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சாய் சார்ஜ் ஏத்திட்ட மொட்டை மாடிக்கு போனியா? ஆமா. மொட்டை மாடியில உலகத்தை பாத்தியா? ஆமா. கலர் கலரா இருந்ததா? ஆமா. இருக்கும். இப்பதான் கம்ப்ளைண்ட் வந்தது. தம்பி இத பாரு, எதிர்த்த வீட்டுல இருக்கிற அங்கிளோட ஒய்ஃபுக்கு சிக்னல் கொடுக்கறதோட நிறுத்திக்க. அவங்க பொண்ணு மஞ்சுக்கு நோ நோ நோ, அது நம்மாலே டச் பண்ணிடா. சார், உங்க உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி, ஒவ்வொரு உணர்ச்சிகள். ஆனா இதை அத்தனையுமே வெறும் உயிர் வாழவும் குழந்தை பெற்றுக்கவும் தான் இத்தனை போராட்டங்கிறதா என்னால் நம்ப முடியல. சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை சார். இப்போ என்னையே எடுத்துக்கிங்களேன். இப்போ நாளைக்கே நான் கண்ணை மூடிட்டேன்னு வச்சுங்க, சொத்து சேர்த்து வச்சுட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டேன்னா என்னை பற்றி என் ஃபேமிலியில் இருக்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியம். அப்பா என்னப்பா இந்த மாதிரி கண்ணா பின்னாடி ஏதோ பேசிட்டு இருக்கேன்? சாய் இங்கதான் இருக்கியா? இங்க வா சாய், எனக்கு கொஞ்சம் சப்பாத்திக்கு மாவு பிசையணும். உன் கையை வச்சு கரகரன்னு சுத்துவியே, அந்த மாதிரி சுத்தி மசஞ்சு கொடுத்துருப்பா. அப்படியே கொஞ்சம் தீரும் மனம் நல்லா இருக்கும். இந்த கரகரன்னு சத்தம் வந்தது பாரு, உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது சாய். நீ ட்ரிப்ளிகேட் நியூஸ் இல்லாம மயிலாப்பூர் மாமிங்க நியூஸ் கூட வர மாதிரி ஒரு மிஷின் கொடுத்தியே, அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுத்து. இதையும் சரி பண்ணி கொடுத்துடுறியா? இப்போ சரியாயிடுச்சு. இப்போ மயிலாப்பூர் நியூஸ் இல்லை, மதுரை நியூஸ் வரைக்கும் கேட்கும். சாய்னா சாய் தான். என்னமா மாவு பசஞ்சான் பாருங்க ஒரே நிமிஷத்துல. 30 நாள் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலா எப்பயும் இங்கேயே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். சாய், உன்கிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. உன்னோட வயசு என்னன்னு சொன்ன? உங்க பூமி கணக்குப்படி 42,000 வருஷம். 42,000 வருஷம்? சே, இந்த சின்ன வயசு வித்தியாசம் மட்டும் இல்லைன்னா எங்க அகிலாக்கு உன்னையே நான் கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுருவேன். என்ன பண்றது? ரமேஷ், இங்க வா. சொல்லு சாய். இந்த பெண்ணை உன்னோட கிஃப்டா வச்சுக்கோ. இது உன்னோட ஃபியூச்சரே மாத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாய். ஆனா இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. உன் பாக்கெட்ல இருக்கிற அந்த ரெட் கிரீன் பேனா, அதுல ஒண்ணு கிஃப்ட் கூட. நீ வந்ததுல இருந்தே எனக்கு அது மேல ஒரு கண்ணு. ரமேஷ், ஸ்டாப் இட். இதை தொட்டினா உன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இங்க பாரு, இந்த பேனா வச்சுக்கோ. நீ எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இந்த பேனால எழுது. இந்த பேனால உன்னோட சிஏ ஆஃபீஸர் எக்ஸாம் அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. நீ கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் மேல ஒரு கை இப்படி வச்சுட்டு ஆன்சர் பேப்பர்ல வச்சுனா இந்த பேனாவே ஆன்சரை எல்லாம் எழுதிடும். சூப்பர் சாய், சூப்பர். சாய் கண்டிப்பா எழுதிடும்ல? கண்டிப்பா எழுதும். இருங்க சார், கண்டிப்பா எழுதும். இப்போ உங்க ஊர்ல பிரிண்டர் இருக்கு, ஸ்கேனர் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா? ஆமா. இது 3 in 1. இத பார்த்தா சைனாக்காரன் இன்னும் 1 மாசத்துல பர்மா பஜாரை கொண்டு வந்துருவான். ஆனா எங்க டெக்னாலஜி அட்வான்ஸ். சாய், இது எனக்கு சரியா படல. டேய் ரமேஷ், இந்த மாதிரி குறுக்கு வழியில படிக்காம போய் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ ஃபியூச்சர்ல உருப்பட மாட்டேன். ஃபியூச்சரே கெட்டு போயிடும். அட போப்பா சாய், ரொம்ப தேங்க்ஸ். இந்த கோவிட் பேட்ச் ஆல் பாஸ் பண்ண பசங்கள்லாம் நல்ல காலரை விட்டு நடந்துட்டு இருந்தாங்கல்ல,
டேய் இதோ இருக்குடா என் ஆன்சர், இதோ வரேன்டா. ஆல் தி பெஸ்ட். சாய் கண்டிப்பா வேலை பண்ணிடுவோம்ல. கண்டிப்பா எழுதும். நான் சொல்றாருல்ல, அப்படி சந்தேகம் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எழுதுற படா. அப்பா அவசரப்பட்டு சொல்லாத, அதுக்கோசரம் கேட்கல. சரியா ஒர்க் பண்ணனா பிட்டெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணணும், அதுக்கோசரம் கேட்டேன். பிட் அடிக்கிறதா? டேய் ஒழுங்கா படிச்சுதான்டா பாஸ் பண்ணணும், பிட் அடிக்கிறானா பிட்டு. பா உனக்கெல்லாம் பிட் அடிக்கிறதோட கஷ்டம் பத்தி தெரியாது. வள்ளுவர் மட்டும் இப்ப இருந்தா பிட் அடித்து வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எவரும் ஃபெயில் ஆகி பின்னே செல்வார்னு குரலே எதிர்பார்த்து தெரியுமா? பிட் அடிக்கிறது என்ன சாதாரண வேலை நினைச்சுட்டு இருக்கியா? பா சின்ன சின்னதா எறும்பு ஊற மாதிரி எழுதணும், அதை படிக்கிறதுக்கு கழுகு பார்வை வேணும். எங்க எந்த பிட்டை வச்சிருக்கோன்னு ஞாபக சக்தி, யானை மாதிரி ஞாபக சக்தி வேணும்பா. உனக்கெல்லாம் இது எங்க தெரிய போகுது? ப்ரொஃபஷனல் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஒன்னு விட்டுட்டியே, சூப்பர்வைசர் பிடிச்சான்னா கழுத மாதிரி திங்க தெரியணும். மொத்தத்துல பிட் அடிக்காம பாஸ் பண்ணுவேன்னு ஒத்துட்டியா? சாய் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஏற்கனவே என்னால ஒன்றும் சொல்ல முடியல. நான் எங்கேயாவது ரொம்ப கண்டிச்சு சொன்னா இவங்க எங்கேயாவது வெளியில நீ இருக்கிறத சொல்லி ரகசியத்தை சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த பாரு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன பொறுத்த முடியும் இந்த வீட்டு பேர்ல இருக்கிற கடன் தீரணும். 6 லட்சம் ரூபாய் கடன் தீரணும், அதுக்கு ஒரு வழி சொல்லு. 6 லட்சம் ரூபாய். இந்த ரூபானா இந்த கரன்சி நோட்ல தலைவர் படம் எல்லாம் போட்டிருக்கோம். அதேதான். இந்த மணி மேட்டர்ஸ்னு படிச்சிட்டு இருக்கோமே, அதேதான் மணி மணி. என்ன சார், இதை விட உங்களுக்கு சக்தி வாய்ந்த கரன்சியை இப்ப என்னால உடனே உங்களுக்கு தர முடியும். அப்படியா? எப்படி எப்படி? ஐயோ எல்லாம் ஒரே சீரியல் நம்பர் இருக்கு. நோ 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 தபா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த குறுக்கோழிலாம் எனக்கு பணம்லாம் தேவையில்லை. ஏன் சார், டாலர் நல்லது தானே? வேண்டாம், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. யூனோ சம்திங், என்ன அப்புறம் கள்ள நோட்டு அடிச்சுன்னு சொல்லி உள்ள தள்ளுவாங்க. தபா குறுக்கோழிலாம் வேண்டாம். எனக்கு நேர்மையான வழியில் கிடைக்க வேண்டிய பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்னுடைய பென்ஷன் வந்து ஒரு சின்ன என்கொயரினால அக்கௌண்ட் செக்ஷனில் மாட்டின்னு இருக்கு. அக்கௌண்ட் செக்ஷனில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ராமபத்ரன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் அந்த ஃபைல்ஸ் இருக்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த ஃபைல் மூவே ஆக மாட்டேங்குது. அந்த ராமபத்ரன் நாளைக்கு லாங் லீவில் போகிறாரு, அதனால அவர் மூலம் பேசி எதாவது பண்ண முடியுமா பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ராமபத்ரன் இன்னைக்கு போய் மீட் பண்ணுங்க, கூட நானும் வரேன். அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு நல்லது. சரி அப்ரூவ் பண்ணா சரி, அப்ரூவ் பண்ணாட்டி நாளைக்கு அவர் லாங் லீவ்ல போறாருப்பா. அதான் இன்னைக்கு போகலான்னு சொல்றானே. அவர் அப்ரூவ் பண்ணிட்டு போனா நல்லது, இல்லாட்டினா அவரோட உருவத்துல நான் போய் அப்ரூவ் பண்ணிடுறேன். எப்படியும் உங்க ப்ராப்ளம் சால்வ். வெரி குட், நல்ல ஐடியாப்பா. நீ மட்டும் இந்த உபகாரத்தை பண்ணி என் குடும்ப பாரத்தை தீர்த்து வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். சார் இந்த புண்ணியம் ஆத்ம திருப்தி சாமி இதெல்லாம் உங்களை மாதிரி மனுஷங்களுக்கு தானே. எனக்கு பேர் தான் சாய், எனக்கு ஆத்மாவும் கிடையாது திருப்தியும் கிடையாது. சாய் நான் ஒன்றும் பெரிய ஸ்காலர் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மட்டும் சொல்றேங்க. இப்போ நீ நான் இந்த ஒரு இந்த சேரு இந்த டேபிள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மாயைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வெவ்வேறமாக தெரியறது. அந்த மாயை மட்டும் விலகிடுதுன்னு வச்சுக்கோ, எல்லாமே ஒன்று தான். அந்த மாயை இருக்கிறதுனால தான் நான் என்னுடைய இது அப்படின்னு அந்த ஈகோ ஐடென்டிட்டி எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. அதனாலேயே தான் இந்த உலகம் நார்மலாக இயங்குறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி எவன் ஒருத்தன் தன்னை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறானோ அவன் தான் என் உண்மையான மனுஷன். அவனுக்கு தான் நிறைய புண்ணியம். தன்னையே வருத்திண்டு மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்த பார்க்குறான் பாரு, அவன் தெய்வம் ஐயா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெளிவாக தான் சொல்கிறீங்க. நான் இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து உங்கள் மத புத்தகங்கள் அத்தனையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்து மதத்தோட 18 வித்யைகள், கிறிஸ்துவ மதத்தோட 66 பழைய புதிய ஏற்பாடுகள், இஸ்லாம் மதத்தோட திருக்குரான், அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான் போதிக்குது. ஆனால் இந்த பூமியில் நான் வந்ததிலிருந்து அந்த போதனைகள் படி நடக்கிற ஒரு மனுஷனை கூட நான் பார்க்கல. எல்லாருமே அவங்களோட செல்ஃபிஷ்னஸுக்காக ஏதோ ஒரு சர்வைவலுக்காக பணம் பணம் பணம்னு பின்னாடி போறாங்களே ஒழிய யாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்லையா சார்? அப்படி சொல்லாத சார், எங்க குடும்பத்தை பார்த்து அப்படியெல்லாம் எடை போட. உலகத்துல எத்தனையோ நல்ல மனுஷங்க இருக்காங்க. நீ வேணா பார்த்துட்டாரு, இந்த இந்த பூமியை விட்டு நீ உன் கிரகத்துக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நீ பார்த்துட்டு தான் போவேன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்காம இருக்கிறதே பெட்டர்னு தோணுது. இவர் சொல்ற மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா என்னோட அசைன்மெண்ட் முடிக்கிறதுல குழப்பம் வந்தாலும் வரலாம். என்ன உனக்குள்ளேயே முழுமுழுத்துட்டு இருக்க? சரி அதெல்லாம் போட்டோம். யூனோ சாய், என்னை பொறுத்த மட்டும் நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தன். எனக்கு ரமேஷ் எப்படியோ, பாரதி எப்படியோ, அகிலா எப்படியோ அப்படித்தான் நீயும் என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவனை நான் பார்க்குறேன். என் பையனாக தான் நான் பார்க்குறேன், என் பிள்ளையாக தான் பார்க்குறேன். அவன் என்ன உங்க குடும்பத்தில் ஒருத்தன் சொல்றீங்க? ஆமாம்.
இது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளம். என்னுடைய சக்தி வச்சு நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் அடையலாம். அது ஏன் குறிப்பா 6 லட்சம் ரூபாய் மட்டும் கேட்குறீங்க? இது பாருப்பா, இதுவே தப்புன்னு நினைக்கிறவன் தான். ஆனா என்ன பண்றது, என்னுடைய ஏழ்மையான நிலைமை, அதனால இதை பண்ண வேண்டியிருக்கு. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தனி ஒரு மனிதருக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்துடுவோம். நான் ஒருத்தனுக்கு தான் உணவு பார்க்குறேன். இந்த மாதிரி குறுக்கோழிலெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என் மனோதர்மம் இடம் கொடுக்காது. இந்த மாதிரி தர்மம் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கு செழிப்பா இருக்கு. இதெல்லாம் உனக்கு புரியாது, நான் வரேன். அகிலா, இந்த வீட்டுல எல்லாரும் என்கிட்ட அதை செய் இதை செய்ன்னு சொல்றாங்க, நீ மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறிய. சாய், என்னால செஞ்சுக்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல, அதனால தான் கேட்கல. இப்போ ஒண்ணு கேக்குறேன், சரியா? சொல்லு. இந்த சேர் எல்லாம் கொஞ்சம் தள்ள. சேர் தானே? என்ன பண்ற? சேரை தள்ளிட்டேன், அப்புறம் வேற என்ன பண்ணணும்? சரி, உன் காலை கொஞ்சம் எடு, கீழே பெருக்கணும். காலை தானே? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு சாய். என்ன சாய் நீ? பயந்தே போயிட்டேன். பயந்துட்டியா? அகிலா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? சரி கேளு. இல்ல, நான் வேற அப்புறம் கேட்கறேன்.